இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் வாங்கணும், ஒரு 20,000லேருந்து 30,000க்குள்ள ஃபோன் வாங்கலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்காகவே இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் வந்து நிறையா ஃபோனை இந்த ஒரு ப்ரைஸ் கேட்டகரியில் லான்ச் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி ரீசெண்டாக 2 மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற 2 மொபைல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக குறை இருக்க தான் செய்யுது. யார் வாங்கலாம் அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிசைன் வரும்போது ரீசெண்ட் டேஸ்ல என்ன ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, வீகன் லெதர். ஸோ அதே தான் இங்கேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக ஒரு பாலம் கோல்டு கலரில் விட்டுருக்காங்க. அது பார்க்கறதுக்கு தூரத்தில் இருந்து அந்த ஒரு ப்ரீமியமான அந்த கோல்டு ஃபீலை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. குறிப்பாக அந்த கேமரா பம்பில் இருக்கக்கூடிய ரிங்ல எல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டை வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி பிளைனா இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பத்தி எல்லாம் கவலை பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம கையில் இருக்கிறது சப்மெரைன் ப்ளூ அப்படின்ற ஒரு கலர். இதுவே நம்ம கையில் இருக்க ப்ரோ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா லைட்டா சாண்டில் கலர்ல இருக்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது எக்ஸ்ப்ளோரர் ரெட் அப்படின்ற இன்னொரு கலருமே வந்து கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 8.75 mm திக்னஸும் 196 கிராம் வந்து வெயிட்டும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மேல இருக்க அந்த கேமரா பம்ப் லைட்டா அப்படி கீழே இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. கரெக்டா பேலன்ஸா இல்லாத மாதிரி தோணுது. மற்றபடி பெசல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் பெசல்ஸா இருக்கு. கர்வ்டு டிஸ்பிளே வேற கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லயும் இந்த குட்டியா கர்வ் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபிளா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு டீசென்ட்டா தான் இருக்கு. பெருசா குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. பட் அதே சமயம் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே இப்ப ரீசெண்ட் டேஸ்ல இந்த பிரைஸ் ரேஞ்சில் நிறைய வருது. உங்களுக்கும் கர்வ் டிஸ்பிளே தான் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னாலும் இங்க கர்வ்டு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே கர்வா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இதுல டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா 6.7 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதுல நார்மல் ஸ்டாண்டர்ட்னா 60 கிடைக்கும், அதுவே ஹைனா 120 வரை கிடைக்குது. ஆட்டோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் ஆகுது. ஆட்டோலயே பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அசாகி டிராகன் ட்ரையல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நார்மலா கொரில்லா கிளாஸ்க்கு ஈக்குவலா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இதை தாண்டி HDR சப்போர்ட் வந்து நீங்க யூடியூப் வீடியோலாம் பாக்குறீங்கன்னா கிடைக்குது. பட் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து HDR சப்போர்ட் வந்து இல்ல. PWM டிம்மிங்கை பொறுத்த வரைக்கும் 2160 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லோ லைட்ல இருக்கும்போது பிரைட்னஸ்லாம் ஃபுல்லா குறைச்சிட்டு பார்க்கும்போது கூட உங்க கண்ணுக்கு ப்ராப்ளம் வராம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 950 nits வந்து கொடுத்திருக்காங்க. ரீசெண்ட் டேஸ்ல 20,000 கம்மியா வர மொபைல்ல கூட அதிகமா கொடுக்குறாங்க. சோ இது எங்க பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்டோர்ல யூஸ் பண்றோம் அப்படின்னாலுமே சரி, அதுவே அவுட்டோர்ல நிழலா இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணாலும் கூட நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது சஃபிஷியன்ட்டா இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த இடத்துல இந்த பீக் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் IP65 வந்து கொடுத்திருக்காங்க. இந்த IP65 பாத்தீங்க அப்படின்னா 6 அப்படின்றது டஸ்ட் எதுவுமே உள்ள போகாம ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணிரும். இந்த 5ன்றது பாத்தீங்கன்னா லோ பிரஷர்ல வந்து வாட்டர் நீங்க என்னதான் வந்து ஃபோர்ஸ் அது மேல அடிச்சாலும் கூட தண்ணி உள்ள போகாது அப்படின்னாங்க. நாங்களுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகுது. அதனால உள்ள போகல நம்பலாம் வந்துட்டு. இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண Redmi Note 13 Pro Plusல எல்லாம் பாத்தீங்கன்னா IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டாப்ல இருந்திருக்கும். பட் இப்பயும் பெருசா ஒண்ணு கெட்டு போகல. தண்ணி எல்லாம் பட்டா நார்மலா தொடச்சுக்கோங்க, தண்ணிக்குள்ள மட்டும் போட்டுறாதீங்க. செக்யூரிட்டி அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்ச OnePlus 12 எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட் ரொம்பவே பக்காவா இருந்தது. டக்குன்னு அப்படி கையை வச்சு யூஸ் பண்ற மாதிரி. பட் இது கொஞ்சம் கையை கீழே இறக்கி ரொம்ப லோல வந்துட்டு போயிட்டு நம்ம யூஸ் பண்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்ண நல்லா ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பிளேஸ்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் மேல மூவ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இன்னும் கொஞ்சம் பெட்டராவும் இருக்கிற ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மத்தபடி ஃபேஸ் அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்டா அன்லாக் ஆகுது. கொஞ்சம் லோ லைட்டா இருந்தாலும் கூட குயிக்கா அன்லாக் ஆகிற ஃபீல் தான் கிடைக்குது. சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. நெக்ஸ்ட் மைக் கொடுத்திருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்பீக்கர்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கக்கூடிய இயர் பீஸுமே ஸ்பீக்கரா ஒர்க் ஆகுறதுனால இந்த டாப்ல பாத்தீங்க அப்படின்னாலே 3 ஹோல் வந்துட்டு அந்த ஏர் வெண்ட் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க சவுண்டுக்காக வந்துட்டு. சோ சவுண்டை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோடையும் கொடுத்திருக்காங்க. கேட்கறதுக்கு சவுண்ட் நல்லா கிறிஸ்பியாவும் கிளியராவும் இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அந்த டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் OS பொறுத்த வரைக்கும் Realme UI 5.0 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ அவுட் ஆஃப் த பாக்ஸே 14ஓட வர்றது நல்ல ஒரு விஷயம் தான். அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் புதுசா வரல. இதை தாண்டி உங்க ப்ராமிஸா சொல்லக்கூடிய அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல்ல நோட் பண்ணது பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸ் அண்ட் ப்ளோட்வேர்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். சோ டிஸ்டர்ப் இல்லாம போன் இப்ப யூஸ் பண்ண கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் சோனியோட IMX 615 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அப்பேச்சர் வேல்யூ 2.4 ஓடையும் வருது. ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபோட்டோ அவுட்புட் கிடைக்குது. குறிப்பாக இந்த பிளர் எஃபெக்ட்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 1080p 30 fps தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல 60 fps வந்து கொடுக்கல, அது ஒரு சின்ன குறையா இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் வர நிறைய ஃபோனில் இப்படி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது மெயினை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல வரக்கூடிய மொபைலில் யாரும் இந்த அளவுக்கு பெட்டரா ட்ரை பண்ணாம இவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது 3x அளவுக்கு டெலிஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 3x மட்டும் இல்லாம இன்சூம் சென்சார் மூலியமா 6x வரைக்குமே நமக்கு ஜூம் பண்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த 6x போட்டோவுமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இது நார்மலா பாத்தீங்கன்னா 40K மேல தான் நம்ம வந்து அதிகமா பார்த்துருப்போம். பட் இந்த இடத்துல கொடுத்தது இந்த போனுக்கான நல்ல ஒரு செல்லிங் பாயிண்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெலிஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 64 மெகா பிக்சல் ஆம்னிவேஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க. கூடயே OIS சப்போர்ட்டோடையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால 3x அளவுக்கு நீங்க ஜூம் பண்ணி ஒரு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஷேக்கிங்கே இல்லாம போட்டோட கிளாரிட்டி பெட்டராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம போர்ட்ரேட் போட்டோக்கு பதிலாக நீங்க நார்மல் போட்டோ எடுத்தாலும் கூட எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பெட்டரா இருக்கும். நீங்க மெயினோட அதை கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்றதுமே தெரியும். இது நார்மலா ஜூம் பண்ணி வெளியில உள்ள பொருள் எடுக்கிறத விட ஒரு ஆப்ஜெக்டையோ இல்ல ஹியூமன் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரான ஃபீல் உங்களுக்கு இருக்கும் பார்க்கும்போது. அண்ட் ரெண்டாவது கேமரா மெயின் கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல், இதுவுமே சோனியோட IMX890 சென்சாரோட கொடுத்திருக்காங்க. ஸோ இது அப்பச்சர் வேல்யூ 1.8 ஓட வருது. OIS சப்போர்ட்டோடையுமே கொடுத்திருக்காங்க. இந்த OIS கொடுத்தனால பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே நல்ல ஒரு ஸ்டேபிளான வீடியோ போட்டோ எடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. போட்டோ அவுட்புட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரான அவுட்புட் கொடுக்கிறதுக்கான ஃபீல் கொடுக்குது. அதுல 6x இன்சூம் சென்சார் கொடுத்த மாதிரி இந்த 50 மெகா பிக்சல்ல பாத்தீங்கன்னா 2x அளவுக்கு வந்து இன்சூம் சென்சார் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நார்மலா இந்த ரெண்டு கேமராவை வச்சு இந்த ஜூம் பண்றதுல வந்து நல்லா விளையாண்டுருக்கிறது ரியலாவே நல்லா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் ஃபைனலா அல்ட்ரா வைட் ஆங்கிள் 8 மெகா பிக்சலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ மெயினோட கம்பேர் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும். அல்ட்ரா வைட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வீடியோ அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 4K 30 fps எடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. 1080p 60 fps வரைக்குமே மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் OIS சப்போர்ட் இருக்கனால நல்ல ஒரு ஸ்டேபிளான வீடியோஸ் வந்து நம்மளால எடுக்க முடியுது. பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே வந்து கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நான் லைவாவே செக் பண்ணி பார்த்த வரைக்கும் 50 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகுற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலுமே மொபைலோட பேட்டரி லைஃப் நான் லைவா செக் பண்ணி பார்க்கும்போது நார்மல் யூஸ் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா 1 டேக்கான பேட்டரி லைஃப் தாராளமாவே கிடைக்குது. ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு தோன்ற மாதிரி தான் இருந்தது. ரீசன் பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்கிறது Qualcommோட Snapdragon 7s Gen 2 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கேட்கறதுக்கு Snapdragon 7 தானே நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7 Plus வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இந்த எஸ்ல வர்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22,000 இருந்து 25,000க்குள்ள வரக்கூடிய ஒரு மொபைல்ல வரக்கூடிய ப்ராசஸரை ஒரு 30,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் வர்ற மொபைல்ல போடும்போது இது கொஞ்சம் அப்கிரேடா இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா பெருசா நீங்க லேக் இந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க மாட்டீங்க. அண்ட் இதுல வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க. ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் பெருசா ஹீட் ஆகிற மாதிரியான ப்ராப்ளமும் நான் எதுவும் பார்க்கல. மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதும் சரி கேம் பிளேவுமே வந்து பிளே பண்ணும்போது நல்லாவே தான் இருந்தது, ஸ்மூத்தா இருந்தது, ஹேங் ஆகிற மாதிரியான ஃபீல் எதுவுமே வந்து இல்ல. பட் பிரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற ஒரு ப்ராசர் இல்ல அப்படின்றதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இந்த ஒரு குறை இல்லாம இந்த பீக் பிரைட்னஸ் வேல்யூ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா அவுட்டோர்ல யூஸ் பண்ண நல்லா இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்து தனியா வச்சுட்டு நம்ம மற்ற மொபைல் என்ன ஹைலைட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. கேமரால 3x அளவுக்கு டெலிஃபோட்டோ கொடுத்தது போட்டோகிராஃபி லைக் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி செல்ஃபி கேமராலுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ்மே பாத்தீங்கன்னா பெஸ்டான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், டெய்லி லைஃபுக்கு பாத்தீங்கன்னா 1 டேக்கான பேட்டரி லைஃப் கிடைக்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ ஓவராலா நல்ல பேக்கேஜ் தான். என்ன இந்த ஒரு சில இடத்துல மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தான் இருக்கு. அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 128GB வந்து 30,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவே 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 32,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 34,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு இது பெஸ்டா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில குறை சொல்ற அளவுக்குலாம் எதுவும் இல்ல. பட் அதே சமயம் இதுக்கான ஆல்டர்னேட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு டார்கெட் நினைக்கிறவங்களுக்கும் நிறைய மொபைல் இதே பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அண்டர் 30Kல வந்துட்டு என்னெல்லாம் பெஸ்ட் மொபைல் இருக்குன்னு போடும்போது அந்த மொபைல்ஸை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா இன்னும் டீடைல்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கிளியரா எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.